தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். 2026 மட்டுமல்ல, 2031லும் 36லும் திராவிட மாடல் ஆட்சி தான் ஆட்சி செய்யும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இதை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. 2026, 2031, 2036 எல்லாமே அவங்க தான் வருவாங்க. கண்டிப்பாக இருக்குமா, ஏன்னா அவர் எல்லாமே செய்கிறாரு, அதனால் அவர் வருவார். ஏன்னா ஏடிஎம் கேண்டு ஒன்று இல்லாத போயிடும் அடுத்த தேர்தலெல்லாம். மீதி வந்தவங்களாம் யார் வந்தாலும் இந்த மாதிரி தனிச்சாக நின்று எல்லாம் இது பெரிய கட்சி, இது கூட எல்லாம் சின்னதாக இருந்தால் போட்டி போட முடியாது. அதனால் இவங்க தான் வருவாங்க. செய்கிறாங்கம்மா, அவங்க எல்லாமே பண்ணுறாங்க. ஒரு சிலர் அதை என்ன சொல்லுவாங்க, ஒரு அதிகாரிங்க அவங்க அழைச்சதுனால அதெல்லாம் அப்படி அப்படியே நிற்கிது. அதனால் டிஎம்கே தான் ஆட்சி சரியில்லை, எல்லாத்துலேயும் போய் அவங்க போய் எல்லாமே பார்த்துன்னு இருக்க முடியாது. ஒரு பொறுப்பை ஒரு தலைமை கொடுக்குறாங்க, இது செய்யணும்னா அது அதிகாரிங்க அது முன்னெடுத்து செய்யணும். இருக்கு மேம். ஏன்னா ஒரு மகளிருக்காக நிறைய ஹெல்ப்பு பண்ணுறாரு. நமக்கு பஸ் ட்ராவல் ரொம்ப ஈஸியாக போகுது. அது இல்லாமல் நமக்கு 1000 ருபீஸ், ஏன்னா வீட்டில் ஹஸ்பண்ட் தராரோ இல்லையோ அவர் மந்த்லி நமக்கு 1000 ருபீஸ் தரார். அது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்மளுக்கு என்ன தேவையோ அது பண்ண முடியுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டியூஷன் ஃபீஸ் கட்டணுன்னா கூட அந்த 1000 ருபீஸ் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது மேம். கண்டிப்பாக அவர் தான் வருவார், வேறு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அதுக்கு முன்னாடி நம்ம தலைவர் அவர் கலைஞர் அவர்கள், அவருக்கு அடுத்தது இவரும் நல்லா ஆட்சி பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வரவங்கலாம் அந்த அளவுக்கு பண்ணுவாங்களான்றது நமக்கு தெரியல சரியா. பட் இவர் தான் வருவார் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா மக்களுக்கு நல்லது பண்ணுறவங்க நம்ம திரும்பவும் வரணும்னு ஆசைப்படுவோம். ஸோ அவர் தான் வருவார். பக்கா 100%. ஏன்டா இந்த நீங்கள் கல்வியை பற்றி பார்த்தீங்கன்னா, கல்வின்றது பார்த்தீங்கன்னா 10th படித்த பசங்க அத்தனை பேரும் கவர்மெண்ட் ஸ்கூலில் அத்தனை பசங்களை பார்த்தீங்கன்னா நல்ல படித்து முன்னேறி வரது காரணம்னா, இப்போ என் பசங்களாம் என்னுடைய பசங்க மற்ற பசங்களாம் பார்த்தீங்கன்னா 10th படிச்சுட்டு வரைக்கும் அப்பா அம்மாவுக்கு கூலி வேலை செய்கிறாங்க. ஏன்னா கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை கிடையாது சரி. அப்போ அந்த பசங்களுக்கு கல்வி மாதம் நான் ஒரு 1000 ரூபாய் தரேன்றாங்க. பெண்கள் உரிமை தொகை தரேன். அந்த உரிமை தொகைலாம் தரும்போது அந்த குழந்தைங்க என்ன பண்ணுன்னா, இதை வச்சு நம்ம ஏதோ ஒரு புக்கு எந்த வருஷம் ட்ரெஸ் விஷயம் வாங்கலாம். அதுமாரி திராவிட கலாச்சாரத்தை அந்த காலத்துலேருந்து அந்த காலத்துலேருந்து இன்றைக்கி அந்த பண்ணி பசங்களாம் இன்றைக்கி கல்வி முன்னேற்றமாக இருக்குதா இல்லையா. கல்வி இன்றைக்கி வளர்ச்சி ஆகுதுக்காரனா தளபதியுடைய அந்த கல்வி தான். கல்வி முன்னேற்றமாக ஆகணுன்றதுக்காக தான் கல்வியை மிக இன்றைக்கி எத்தனை பர்சன்ட் 100% வளர்ச்சி ஆகுதுக்காரனா கல்வியை படித்தா தான் நம்ம பெரிய ஆகணும். கண்டிப்பாக இருக்குங்கிற மாதிரி தான் தோணுது. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் மற்றும் கிராமப்புற மக்கள் எல்லாமே என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு நிலையான ஆட்சிங்கிறத விட நேர்மையான உண்மையான ஒரு எப்படி யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படிங்கிறதுக்கு ஒப்பமாக ஒரு ஆட்சியை இந்த திராவிடல் மாடல் அரசு கொடுக்குது. இதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை. மேலும் இப்போது புது புது கட்சிகள்லாம் வருது. அந்த கட்சிகளுக்கு மக்கள் ஆதரவு இருக்குதான், இல்லைன்னு சொல்ல முடியல. ஆனாலும் அதையும் மிஞ்சி நிற்குதுன்னா திராவிட மாடல் அரசு தான். அது ஸ்டாலின் சார் அரசு மட்டும்தான். நிச்சயமாக இருக்கிறது. அதற்கான சூழ்நிலை நாட்டு மக்கள் நன்கு அறிவார்கள், நல்ல உணர்வு உள்ளவர்களும் நன்கு அறிவார்கள். நிச்சயமாக உள்ளது. இல்லை திராவிட கட்சிகள் அதாவது சமூக நீதி கட்சிகள் அவங்கெல்லாம். அதனால் அதை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். இது காந்தியை கொன்ற சித்தாந்தமோ இல்லது இங்கே திணிக்கப்படுற சித்தாந்தமோ அது கிடையாது. இது ஒரு நல்ல சித்தாந்தம், சமூக நீதி சித்தாந்தம். ஆகையினால் இதை நாம் நிச்சயமாக வரவேற்கத்தான் வேண்டும். செய்ய சொன்னார், எதுவுமே செய்யலை பை அப்படின்னாலும் பரவாயில்ல, எல்லாம் செய்கிறார், நல்லா செய்கிறாரு. சொன்னதை செய்வோம், செய்யாத சொல்லுவோம்னால அது மாதிரி அவர் சொல்லாத திட்டங்கள் தான் பெண்களுக்கும் சரி எல்லாரும் சரி செய்து இருக்காரு. அதனால் கண்டிப்பாக 24 36 வரதுக்கு சான்ஸ் இல்லை. கண்டிப்பாக மேடம். ஏன்னா 24 சரி மக்கள் பாராட்டு போகிறாங்க, கல்வியோட ஆதரவு நிறைய இருக்குது. ஏன்னா அதிமுக இருந்தாலும் சொன்னாங்க யாரும் செய்யலை, பொதுமக்களும் செய்யலை. ஆனால் இவர் அடி மக்களுக்கும் செஞ்சுருக்காரு. அந்த பஸ் பாஸ்லேருந்து பெண்களுக்குலேருந்து எல்லாரும் சரி நிறைய செஞ்சார். என்னென்னா இப்போ பொது சேவையில் இவர் முஸ்டாலின் காலேஜ் இப்போ பாருங்கள், பாக்கி காஷ்மீரில் ஒரு வன்முறைனது
அந்த வன்முறை நேரம் பாருங்கள், எந்த மாநிலமாக தன்னோட மக்களை முக்களிஸ்ட்டு மட்டும் இல்லை, சிஎம் உடனே ஒரு ஐஎஸ் ஆஃபீஸரை எங்கே அமைச்சார், காஷ்மீருக்கு அமைச்சார். உடனே அங்கே இருக்க தமிழ்னா, காஷ்மீருக்கு தமிழ்னா உடனே எல்லோரும் கூப்பிட்டார். எல்லோரும் கூப்பிட்டு டெல்லிக்கு வர வச்சு அவரை தமிழ்நாடுல தான் தங்கி வச்சு அதுக்கப்புறம் தான் அங்கே அடங்கின பிறகு தான் அமைச்சார். அதுமாதிரி தமிழ்நாட்டில் இல்லை, உலகத்தில் எந்த மூலையில் இருந்தால் தமிழர்களுக்கு ஒரு கஷ்டம் ஒரு ஆபத்துனா உடனே இவர் செய்தார். எந்த ஸ்டேட்டில் ஏதாவது என்ன ஆக்ஷன் எடுத்தாங்களா அது ஒன்று. இப்போ லாஸ்ட்டு கடைசி வாரம் பாருங்கள், ஒரு பேரணி நடத்தினார். கட்சி சார்பாக நடத்தலை, டிஎம்கே சார்பாக நடத்தலை, 4 கிலோமீட்டர் நடந்து போனார். எதுக்கு? அந்த இராணுவத்துக்கு ஆதரவு தெரிவித்து 4 பாறை தெரிவிச்சு நடந்தார். தேசிய கொடி தான் பிடிச்சின்னு போனார். திமுக கொடி யாரும் பிடிச்சின்னு போகல, பார்த்துருப்பீங்க நீங்கள். திமுகவில் எந்த ஸ்டேட்லையும் சரி, எந்த அளவுனா பிஜேபி ஆளும் கட்சி, பிஜேபி அரசு ஏதாவது எந்த ஸ்டேட்டில் நடத்துனாங்களாமே பேரணி, யூபி பல நிறைய 12-13 மாதத்தில் அவங்க இருக்காங்க. எந்த ஸ்டேட்லேயாவது பிஜேபிக்காரங்க இதே மாதிரி பேரணி நடத்துனாங்களா? இது மிலிட்ரிக்கு இவங்களுக்கு ஆதரவு தெரிவித்து அவங்களை பாராட்டி முக ஸ்டாலின் மட்டும் தமிழ்நாடு மட்டும்தான் அதை செய்தார். திமுகவுக்கு வாக்களிப்பாங்கன்னா, திமுக வந்து அதான் நான் சொன்னேனே, எல்லாரையும் சமமாக நடத்தணும். தாழ்த்தப்பட்டவர், சிறுபான்மையவர், மேல்தட்டு மக்கள், நடுத்தட்டு மக்கள் எல்லாரையுமே சமமாக நடத்தி அவர்களுடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு சார்ந்தா போய் ஆட்சியை கொண்டு போகிறாங்க. ரெண்டாவது, இன்றைக்கி இருக்க இளைஞர்கள் வந்து படிக்கிறதுக்கு நல்ல சந்தர்ப்பத்தை அளிக்கிறாங்க. இன்றைக்கி நிறைய வந்து இப்போ பார்த்திங்க யூபிஎஸ் தேர்வுலாம் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு முன்னணியில் இருக்குது. அதுக்கு காரணம் வந்து திராவிட மாடல் அரசு தான். அப்புறம் என்ன இருக்குது? கண்டிப்பாக இதை நோக்கி போனால் கண்டிப்பாக வர வாய்ப்பு இருக்குது. இதை நோக்கி, அதாவது சமமாக ஓட்டு போட்டவங்களுக்கும் சரி போடாதவங்களுக்கும் சரி எல்லாம் இந்த நாட்டுக்கு நம்ம முதல்வர் தான், நம்ம தான் இந்த நாட்டினுடைய முதன்மை தலைவர். அதனால் எல்லாரும் சமன்னு நினைக்கிற வரையில் அது போகும். நல்லிணக்கம், எல்லோரையும் அரவணைக்கும் ஒரு நல்ல உணர்வு. அதான் சொன்னேனே, திருப்பி சொல்லணும் என்று சொன்னால் சமூக நீதி, அவ்வளவுதான். நிச்சயமாக உள்ளது. அதற்கான சூழ்நிலைகள் மக்களும் உணர்வார்கள், உணர்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். மக்களும் இதற்கு நிச்சயமாக ஒத்துழைப்பு நிச்சயமாக உண்டு. மக்களுக்கு தெரியும் எது எப்படி என்று, யார் எப்படி என்று மக்களுக்கு தெரியும். இருக்குமா, எல்லாமே இருக்குது. அவங்க தான் பண்ணுவாங்க. யார் வந்தாலும் எதுவும் பண்ண மாட்டாங்க. பண்ணனாலும் நாள் ஆகும். அவங்களுக்கெல்லாம் நான் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் நாள் ஆகும், வருஷங்கள் ஆகும். ஆமாம், இது வந்து அவங்க அப்பாலேருந்து அவர் கற்றுக்கினதுலேருந்து அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு எனக்கு 44 வயசு ஆகுது. அதுக்கு முன்னாடியிலேருந்து அவர் அரசியலில் இருக்கிறார். அவருக்கு எவ்வளோ அனுபவம் இருக்கும். அதை வச்சு அவங்க வந்து அந்த அந்த திமுக அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து அவங்க வந்து சரியாக கொண்டுன்னு போய் அதோட இதுவை வந்து பண்ணுவாங்க, நல்லா பண்ணுவாங்க. இப்போ செஞ்சால் தான் 24 ஜெயிக்க போகிறாங்க. இப்போ இப்போ இளைஞர்களுக்கு வந்து பெண்களுக்கு வந்து 1000 ரூபாய் கொடுக்குறாங்களே, எதுக்காக கொடுக்குறாங்க? இப்போ என் பொண்ணுக்கு வந்து கல்யாணம் ஆகும்போது இது தங்க நகை கொடுக்கல. ஜெயலலிதா ஆட்சியில் வந்து கொடுத்தாங்க இல்லையா, தங்கம் கொடுப்போம் அப்படி, அது கொடுக்கல. ஆனால் கொடுக்க முடியல. ஆனால் என் பொண்ணுக்கு வந்து 1000 ரூபா கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்க? காலேஜ் படிச்சோன்னா 1000 மாதம். அது இப்போ அந்த 1000 ரூபா கொடுக்கும்போது அது என் பசங்க வந்து என்ன பண்ணுது, அது சேமி பண்ணி நல்ல மாரி வளர்ச்சி ஆகுது இல்லையா. இப்போ கல்வி வந்து நீங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வளர்ச்சி இந்தியாவிலேயே வந்து பசங்க பர்சன்டேஜ் எந்த அளவுக்கு ஜனங்க வந்து பசங்க வந்து இது +2 சரி எந்த விஷயம் இருந்தோன்னா படித்து ஐஏஎஸ் போகும்போது எவ்வளோ மகிழ்ச்சி ஆகுது. என் குழந்தை பசங்க, நான் வந்து 65 வயசு. ஆனால் இந்த பர்சன்டேஜ் பார்க்கும்போது, இப்போ பர்சன்டேஜ் பார்க்கும்போது நீங்களே சொல்லுங்கள், நீங்கள் ஒரு மீடியாவில் இருக்கிறீங்க, நீங்களே சொல்லுங்கள், இந்த பர்சன்டேஜ் எந்த அளவுக்கு வந்துக்குது? ஏன்டா அந்த அளவுக்கு கல்வித்தனம் உயர்ந்திருக்கு இல்லையா? உயர்ந்திருக்கு. எது உயர்ந்திருக்குது? அந்த கவர்மெண்ட் வந்து என்ன சார், உனக்கு 1000 ரூபா தரேன், நீ இந்த மாதிரி படிமா அப்படின்னு அப்பா அம்மா கொடுக்காத அளவுக்கு கவர்மெண்ட் கொடுக்குது. நீ காலேஜ் போ, நான் உனக்கு ஃப்ரீடம் தரேன். அந்த அளவுக்கு வந்து ஒரு கொடுக்குற தைரியம் இருந்தால்தான் குழந்தை பசங்க இன்னைக்கு பர்சன்டேஜ் ரொம்ப வளர்ச்சி. +2 சரி, இப்போ வந்து 10th சரி, அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து நிறைய சலுகை தரதுனால தான் அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட். அப்பா அம்மா கொடுக்காத சலுகை நம்ம கவர்மெண்ட் கொடுக்காத சலுகை கொடுக்குறாங்கம்மா. 2026 கண்டிப்பாக நமது ஸ்டாலின் தான் வருவார். அவரோட ஆட்சி கண்டிப்பாக
தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் அவருடைய புள்ள கூட வரலாம், நம்மளோட உதயநிதி அவர்கள் கூட வரதுக்கு சான்சஸ் இருக்குது. கால் இல்லை அது இன்னும் காமராஜ் அவர் இருந்தார். அவர் கொண்டு வந்த திட்டம் தான் அது, மத்திய உணவு திட்டம்ட்டு. இடையில்லாத ஃபெயிலியர் ஆகி போச்சு, இடையில தேஞ்சு போயிடுச்சு. ஆனால் மக்கள் ஸ்டாலின் ஃபிலம் இவங்க சிஎம் அது. இப்போ பாருங்கள், அது குழந்தைங்களுக்கு காலை உணவு திட்டம்ட்டு காலையில் பட்டினியாக வர பசங்களுக்கு வயிறாறு முதல்ல சாப்பிட்றாங்க. நானும் மசீதியில் ஒரு ஸ்கூல் இருக்குது, காலையில் சுட சுட பொங்கல் பசங்க சாம்பார் வாசனை வரும். அது மாதிரி காலையில் அது உணவு திட்டம் குழந்தைங்களுக்கு. அது பெண்கள் நான் சொன்னேன், நீங்கள் சொல்ல மறந்துட்டேன். இது மாதிரி நிறைய பொதுமக்கள் நிறைய தன் கட்சிக்காகவோ தன்னுடைய மகனுக்காக அவர் செய்யலை. அவர் இருக்க சொந்தமாக இதே புகழ போதும். இன்றைக்கி அவர் உடல்நிலை சரியில்லை, அவகாசம் உடல்நிலை அவருக்கு குடும்பத்துக்கு தான் தெரியும். அவர் உடல்நிலை சரி, உடல்நிலை சரி இல்லாத இருந்ததும் அவர் நிறைய தமிழ்நாட்டு மக்களுக்கு நிறைய அடிமட்ட மக்களுக்கு எல்லாமே செய்கிறார். ஆனால் 24 டிஎம்கே கண்டிப்பாக வரும். பொதுமக்களுக்கு ஆள் நிறைய இருக்குது அவருக்கு, ஏன்னா நல்லா செய்கிறாரு. அதை வந்து அவங்க செய்யாதனால வந்து பேர் என்ன, கெட்ட பேர் என்னாவது டிஎம்கேன்றாங்க. அப்படிலாம் இல்லை, அவங்க எல்லாத்தையும் பண்ணுறாங்க தான். இந்த அலட்சியத்தினால தான் அந்த மாதிரி இருக்குது. ஒன்றுமே இல்லை. ஒரு நாய் வேளச்சேரியாண்ட இருக்கிற நாய் புதரில் விழுந்துருக்குது. டாக்டர் மருத்துவமனைக்கு சொல்கிறாங்க, பொதுமக்கள் சொல்கிறாங்க, அவங்க வந்து தீயணைப்புக்கு சொல்கிறாங்க. தீயணைப்புக்காரங்க இருந்து அவங்க சொல்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்களோ ப்ளூ கிராஸ்லேருந்து சொல்கிறாங்க ஹாஸ்பிட்டல் ஃபோன் பண்ணுன்னு. இதெல்லாம் ஒரு அலட்சியம். இதெல்லாம் அந்த நாய் துடிச்சு செத்தே போச்சு. ரொம்ப கஷ்டம். இதெல்லாம் வந்து ஒரு அதிகாரியாக இருந்தவங்களாம் இதெல்லாம் வந்து ஒரு உயிர் சம்மந்தப்பட்டது. இதுக்கெல்லாம் வந்து அவங்க முன்னெடுத்து நடத்தி செய்யணும். இதெல்லாம்